Psalm 111, verses 1 to 6. Praise ye the Lord. I will praise the Lord with my whole heart. The assembly of the upright in congregation. The works of the Lord are great, sought out of all them that have pleasure therein. His work is honorable and glorious, and his righteousness endureth forever. He hath made his wonderful works to be remembered. The Lord is gracious and full of compassion. He hath given meat unto them that fear him. He will ever be mindful of his covenant. He has showed his people the power of his works, that he may give them the heritage of the heathen. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லோரும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன ஒழுக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். காலை வேளையில் அவரை போற்றி பாடல் அனைவரும் இழந்து நின்று முதல் பாடலை பாடுவோம். பாடலில் 422 போற்றும் போற்றும். Opening hymn, let us all rise to sing Praise Him, Praise Him. It's found in the English songbook, hymn 683. Hymn 683 in English songbook. பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் அன்பு பிதாவே, இறக்கமுள்ள தந்தையே, அன்பு இயேசுவாமி, ராஜாதி ராஜனே, வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தையும் சகல மனிதர்களையும் சகல மிருகங்களையும் சகலத்தையும் படைத்த ஒரே ஒரு மெய்யான தெய்வமே,
என்றென்றும் பேரும் புகழும் கணக்கில்லாத சொர்க்கம் ஒருவருக்கே சேர வேண்டும். அதுக்கு உரிவர் நீங்கள் ஒருவர்தான் சுவாமி, வேறு யாரும் கிடையவே கிடையாது. அன்பு சுவாமி, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி சோத்திரம். பலரையும் ஒரு பெரிய குடும்பமாக பத்திரமாக இங்கே அழைத்து வந்ததுக்காக நன்றி சோத்திரம். இன்னும் வருவர்கள் பத்திரமாய் சேர வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இறக்கமுள்ள ஆண்டு பிதாவே, இந்த நேரத்தில் கூட எங்களுடைய செய்கையில் சிந்தனையில் பார்வையில் உள்ளத்தால் பேசுகிற பாவங்களை மன்னியும். உங்கள் மாசற்ற பரிசுத்தமான இரத்தத்தால் எங்கள் இதயத்தை கழுவி சுத்திகரியும் சுவாமி. இந்த ஆராதனை உங்கள் திருப்பாத்தில் வைக்கிறோம் சுவாமி. தொடக்கத்திலும் முழுவதும் நீங்கள் இந்த வழி நடத்தும் தேவை செய்து கொடுக்கும் பாஸ்டர் டேவிட் ரவியை உங்கள் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செய்து உங்கள் வசனம் மூலம் எங்களுடன் பேசும். அதை நாங்கள் கேட்கும்போது உடல் சம்பந்தப்பட்ட சிந்தனை எதுவும் தூக்கம் வராமல் செவிசாய்த்து கேட்பது மட்டுமில்லாமல் அதன்படி நாங்கள் பயந்து கீழ்பட்டு நடக்கக்கூடிய இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. சகல வார்த்தைக்கு நன்றி சுவாமி. இயேசுவின் பரிசுத்த இங்கே நாமத்தில் தாழ்மையோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே. ஆமென். இந்த வருடத்திற்கு இதுதான் நம்மளுக்கு கடைசி ஆராதனை. உண்மையாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வருடம் வந்திருக்கார். This is our last service for this year, and the next song we're going to sing is in Tamil. It's a song of praise. Let us fill our hearts with joy and thanksgiving, and as we remember how God has led and blessed us throughout the past year. பாடல் புத்தகத்தில் பாடல் 15. Oh yeah.
4 முதல் 43 வரை. Response reading is taken from Psalm 78, verses 34 to 43. Those of you who have the English Bible can follow me with the first verse, and those with the Tamil Bible, kindly respond. Psalm 78, verse 34. When he slew them, then they sought him, and they returned and inquired early after God. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். Nevertheless, they did flatter him with their mouth, and they lied unto him with their tongues. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைப்படுத்தப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. But he, being full of compassion, forgave their iniquity and destroyed them not. Yea, many a time turned he his anger away and did not stir up his wrath. அவர்கள் மாம்சம் என்று திரும்புகிறாமல் அகலுகிற காற்றென்று நினைவு கூர்ந்தார். How oft did they provoke him in the wilderness and grieve him in the desert? திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலை மட்டுப்படுத்தினார்கள். They remembered not his hand, nor the day when he delivered them from the enemy. Verse 43 together. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். May God bless the reading of his word. Bible President Sabin Salbil will name a room, the Kali Ardhani Kuvaravaikurom. On behalf of Bethlehem DP Church, I welcome all of you to this English Joseph service. This point of time, let's present our tithes and offerings unto the Lord. And then the Kathas get the Kani Game Pasam Bharati. Let's sing the doxology.
Lord, we fill our hearts with thanksgiving when we praise you, Father. Lord, may this money be used for the furtherance of the kingdom, Lord. Lord, even as we continue this time of worship, Lord, I pray that you be with us, Father. In Jesus' most precious name we pray. Amen. ஜெபத்திற்கு கடன் செல்வதற்கு முன்பதாக இன்னொரு பாடலை பாடுவோம். பாடல் எண் 320. Before we proceed for prayer, let us sing another hymn titled "What a Friend We Have in Jesus." It's number 533 in English songbook. Our God and our Maker, our Redeemer and our Provider, the great and good Shepherd who laid down the life for us. This morning we stand before Thee, singing Your praises, recalling Your goodness towards us throughout the year and since the day we held our hands. Lord, a privileged people we are, that the God of Abraham, Isaac, Jacob is our God, our refuge, our strength, our hope, and our ever-present help in trouble. Oh Father, as we sang these songs,
We acknowledge that all that you do for us is for our good. That there's not a moment, Lord, that you forget us or forsake us. That we, our people, was so stiff-necked, stubborn, ungrateful, that we are so quick to forget your goodness and return to the world. Oh, with such guilt, we come before thee this morning. Lord, how many times this year, Lord, we have turned away from you. Oh, Father, forgive us, we pray. Cleanse us and sanctify us, that we and our worship may be accepted by you, Lord. Lord, you don't ask for our riches. You don't need our sacrifices. All you want is our heart, a wholesome heart that loves you, that fears you, and obeys you. And we ask, oh Father, as we come to worship you, that you give us your grace, to put away everything of the flesh, and that worship you in truth and in spirit. Help us not to depart from this worship service empty, but help us to depart from it with the fullness of your joy. Thank you for seeing us through this year. I want to thank you for leading us, guiding us in our various paths, difficulties, challenges, disappointments. Lord, thank you for being our light in moments of darkness. Thank you for being our strength in moments of weakness. Thank you for being our encouragement in moments of disappointment. And thank you, Lord, for loving us even when it was not possible. Because of your love, because of your grace, and because of who you are, Lord, we stand today in one piece as your people. கிருபையும் இரக்கமுள்ள தகப்பனே, எங்கள் நல்ல மீட்பரே, மேய்ப்பரே, எங்களை பராமரித்து பாதுகாப்பவரே, எங்களுக்கு ரட்சிப்பை உங்கள் குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக வழங்கியவரே, இந்த காலை வேளையிலே முன்பாக பணிந்து கொண்டு நிற்கின்றோம். இந்த வருடம் முழுதும் நீ செய்த நன்மைகளை இந்த பாடல் மூலமாக நாங்கள் பாடி ஞாபகப்படுத்தப்பட்டோம். உம்மை போற்றுகின்றோம். தேவனே, நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், என் நிலையிலும் எங்களை கைவிடாத, எங்களை மறந்து விடாத தேவன். ஆனாலோ நாங்களோ ஆண்டவரே, பல வேளைகளை உம்மை மறந்தவர்களாய், பின்வாங்கினவர்களாய் நாங்கள் இருந்திருக்கின்றோம். எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். தேவனே, நீ உண்மையும் ஆவியுமாக இருக்கிற விதமாக நாங்களும் ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையிலிருந்து நாங்கள் வெறுமையாக வீடு திரும்பாமல் உம்முடைய சந்தோஷத்தை நிறைவோடு வீடு திரும்பத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனே, எத்தனையோ வழிகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சவால்கள், எவ்வளவோ வேதனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் நீ எங்களை கைவிடாத தேவனாக இந்த வருடம் முழுதும் நடத்திருக்கிறீர். அதை நினைத்து கொண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உடைய கரம் பற்றினவர்களாக கடைசி வரைக்கும் தேவனே உம்மை உண்மையோடு பின்பற்ற எங்களுக்கு அந்த இருதயங்களை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, நீர் எங்கள் தேவன், நாங்கள் உடைய ஜனங்கள். நீர் எங்கள் பிதா, நாங்கள் உங்கள் பிள்ளைகள். இந்த ஒரு பாக்கியத்தை உறவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் என்னை ஏற்படுத்தி தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை, தொடர்ந்து நாங்கள் ஒரு குடும்பமாக உங்களை ஆராதிக்க, இயேசுவின் ஒரே சரீரமாக நாங்கள் ஒரே விசுவாசத்தோடு, ஒரே நம்பிக்கையோடு, ஒரே ஞானஸ்தானத்திலே ஞான பெற்றவர்களாக நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற
இப்பொழுதும் தேவனே இந்த நாளிலும் நீங்கள் நம்முடைய மக்களுமே ஆராதிக்கின்றார்களோ அவர்களோடு இடைப்பட நான் சொல்லியிருக்கின்றேன். பாஸ்டர் மணி, பாஸ்டர் ரவிச்சந்திரன் இவர்கள் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதியும் எடுத்து பயன்படும். இன்றும் இந்த திருவசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே. Oh Lord, we ask that you speak to us through your holy scriptures. That you speak, and when you speak, O Lord, teach us to listen attentively. In Jesus' name we pray these things. Amen. Today's scripture text is taken from Psalm 103, the first 5 verses, read in English by Deacon Chiman, and they are தேவ செய்திக்கான திறந்துக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 103 1-5 வசனங்களை Deacon Chiman அவர்கள் ஆங்கிலத்திலே வாசித்தார். Psalm 103 verse 1 to verse 5. Psalm 103 verse 1. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Who forgives all thy iniquities, who healeth all thy diseases, who redeemeth thy life from destruction, who crowneth thee with loving kindness and tender mercies, who satisfieth thy mouth with good things, so that thy youth is renewed like the eagles. We thank the Lord for his precious time. Children, you can go for your Sunday school. பிள்ளைகள் ஞாயிறு படிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல். I greet all of you in the name of Jesus Christ. உங்களுக்கு ஒரு சிறந்த கிறிஸ்மஸ் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். We wish that all of you had a very good Christmas. இன்று இந்த வருடத்தின் கடைசி வாரத்துக்குள்ள வந்து விட்டோம். We have come to the last week of the year. இந்த 4 நாட்கள் தான் 2015க்கு பை பை காட்டிட்டு 2016க்கு ஹாய் காட்ட போகின்றோம். In another 4 days we will bid goodbye to 2015 and welcome 2016. 2015ஆம் ஆண்டை எப்படி தொடங்கினீர்கள் ஞாபகம் இருக்கின்றதா? Do you remember how you started the year 2015? பரவாயில்லை, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி ஆரம்பிச்சேன்னு. We all have problems remembering, so it is okay. ஆனா இந்த வருடம் முடியறப்ப ஒரு காரியத்தை செய்ய நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். When the year ends, but we must remember to do one thing. அது என்னன்னா நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம எண்ணி பார்க்கணும். We have to remember and count our blessings. இதுதான் இந்த தேவ செய்தியோட தலைப்பு. That is the message of today's. That's the title of today's message. அதுக்கு ஒரு கேள்வி கேக்குது. யாரு ஆசீர்வாதங்களை எண்ணணும்? Who needs to count the blessings? எல்லாரும். யாரெல்லாம் இந்த வருடத்தை அதாவது 361 நாட்களை வந்து யாரெல்லாம் சமாளிச்சோமோ அவங்க எல்லாம் எண்ணி பார்க்கணும். All of us have to count our blessings. All of us who have finished 361 days, we all have to count our blessings. குறிப்பா கடவுளுடைய பிள்ளைகள் எண்ணி பார்க்கணும். Most importantly, the children of God must remember. நான் வந்து அந்த கடந்து வந்தோம்ங்கற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். When we go over the word that we have survived, அது ஏனா நம்மள பல பேர் 2015 எப்படா முடியும் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். Some of us are waiting when will 2015 end. ஏனா இந்த வருடம் சில பேருக்கு ஒரு பிரச்சனை மேல இன்னொரு பிரச்சனை, ஒரு சவால் மேல இன்னொரு சவால், ஒரு தடங்கள் மேல இன்னொரு தடங்களா வந்துட்டே இருந்துச்சு. Because this year we had challenge after challenge, problems after problems this year. அப்படியாக சிலருக்கு 2015ஆம் ஆண்டு 2014 ஆண்டு போலவே ஒரு தொடர் கதை மாதிரி இருந்துச்சு.
For some of us, 2015 is a continuation of 2014. என்னன்னா கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வித்தியாசமா இருந்துச்சு, சில காரியங்கள் மாறிச்சு, அவ்வளவுதான். The script could have been slightly different, some things may have changed. சிலர் நாம இந்த 2015 கால் எடுத்து வைக்கும் போது நாம எதிர்பார்க்காத நம்ம பார்வையில அனாவசியமான அவசியம் இல்லாத காரியங்கள் நடந்திருக்கின்றன. When we went into 2015, many unnecessary things, uncalled for things may have happened. நம்மளுடைய பார்வையில, In our sight, in our perspective. சில பேர் இந்த 2015 கால் எடுக்கும் போது ஒரு ஓட்ட பந்தயத்துல மூச்சு வாங்கி ஐயோ அப்பா தப்பிச்சோன்னு கால் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். Some of us may feel like it is in a race and we are panting and trying to escape. எது எப்படியோ 2015ல ஒரு கிறிஸ்துவன் கடந்து வந்த நாட்களை பாதைகளை திரும்பி பார்க்குவது நல்லது, முக்கியம். Whatever it may be, it is very important for a Christian to look back and recall what happened in 2015. அப்படி நினைச்சு பார்க்கும்போது அத சரியான வகையில அத எடை போடுறது ரொம்ப முக்கியம். When we recall the year, it is very important for us to put it in the right perspective. அதை எப்படி செய்யணும்னு சங்கீதக்காரர் 103ஆம் சங்கீதத்துல அவர் நமக்கு சொல்லி எடுத்து காட்டுறாரு. In Psalms 103, the psalmist tells us how we should recall the year. அவர் சொல்றாரு, 1-2 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. We see in Psalms 103 verses 1 and 2, the psalmist says, "Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits." பிரியமானவர்களே, சங்கீதக்காரர் இந்த 2 வசனங்களிலே ஒரு கிறிஸ்துவ அடிப்படை உண்மையை நமக்கு இங்க மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். Dearly beloved, the psalmist is teaching us an important doctrine in these 2 verses. என்ன அது என்றால், ஒரு கிறிஸ்தவனுக்கும் அதாவது ஒரு விசுவாசிக்கு கடவுள் கூட இருக்க வேண்டிய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறார். Here we see the relationship between God and those of the faith. நம்முடைய உறவு கடவுள் கூட அது மேலோட்டமாக இருக்க கூடாது. Our relationship with God should not be superficial. அது அடித்தளத்தை தொடணும், நம்முடைய ஆத்மாவை தொடர்கின்ற உறவாக இருக்க வேண்டும். It should touch the deep inside of us, it should touch our souls. ஏன்னா மேலோட்டமா இருக்கிறது தற்காலிகம், அது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிடும். That which is superficial is temporary, it will change according to circumstances. இந்துக்களா இருக்கும்போது குழந்தை பிறக்கலனா மரத்தை சுத்துவாங்க, அந்த ஒர்க் அவுட் ஆகலனா வேற எதையும் சுத்துவாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலனா வேற எதையும் சுத்துவாங்க. When we were in Hindus, we used to go around the tree when we did not have children out of a wedding, and if that did not work, they used to go around something else. அது அப்படியே மாறி போகும். They would keep changing what they circled. அதனால சிங்கப்பூர்ல சீனர்களா இருந்தாலும் சரி, தமிழர்களா இருந்தாலும் சரி, நிறைய மரங்களுக்கு என்ன கட்டுறாங்க, பூஜை போடுறாங்க. That's why many Indians and Chinese, they pray to a lot of trees. அதனால ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுடைய உறவு கடவுளோடு இருக்கணும், அந்த உறவு அந்த ஆத்மாவோடு கலந்து இருக்கணும். A Christian should have a good relationship with God, and this relationship should encompass his soul. அப்படியே இந்த ஆங்கில வார்த்தை இங்க தாவீது கடவுளிடம் தன்னுடைய வார்த்தைகளை வெளியிடும் போது, தன்னுடைய உணர்வுகளை வெளியிடும் போது அவர் இப்படியா வார்த்தையை பயன்படுத்துறார். ஆங்கிலத்துல bless the Lord, கர்த்தரை அப்படின்னு பயன்படுத்துகிறார். We see when David is pouring out his words, his prayers, he says, "Bless the Lord." தமிழிலே என்ன வார்த்தை பயன்படுத்துறார்? கர்த்தரை ஸ்தோத்திரி. In English is praise the Lord, Tamil is praise the Lord. Tamil is praise the Lord. இந்த கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆங்கிலத்திலே கர்த்தரை ஆசீர்வதிங்கிற வார்த்தைக்கு ரெண்டுக்கும் ஒரு தொடர்புள்ள அர்த்தம் இருக்கின்றது. We see in Tamil it is praise the Lord, in English it is bless the Lord, and we see a connection between these 2 words. என்னன்னா அங்க ஒருத்தரை கனப்படுத்தி, ஒருத்தருக்கு நன்றி செலுத்தி கனப்படுத்துங்கிற அர்த்தம் இருக்கின்றது. In one we see we giving thanks and honoring a person. என்னன்னா ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷம் பொங்குது, அப்ப அந்த சந்தோஷத்துல தனக்கு நன்மை செய்தவர்களை கனப்படுத்தி அவங்களே சந்தோஷப்படுத்தணுங்கிற அந்த உணர்வு அங்க அடங்கி இருக்கு. We see that David received a lot of good, and we see he is so happy that
he is honoring and sharing his joy with the person who blessed him. அப்படியாக நாம் வந்து இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான வார்த்தை நாம் கவனிக்கணும். We see another important word in the second verse. அவர் சொல்றாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. He says, "Oh my soul, forget not all his benefits." இந்த இரண்டு வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கவனிப்போம், அப்புறம் போவோம். ஒன்று என்னன்னா, இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை, இரண்டாவது இந்த நன்மைகள் என்ற வார்த்தை நாம் பார்க்க போறோம். We will look at two words. The first word is bless and the second word is benefits. இங்க தமிழில சகல உபகாரங்களையும் அந்த வார்த்தை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சந்தோஷமா நல்லா இருக்கிற ஒரு தற்காலிகமான ஒரு நிலை. Blessing is a state of being happy and well-being, a temporary state. இந்த நிலை தற்காலிகம். என்ன அது? ஆசீர்வாதம் கூடவோ அல்லது குறையும் போதோ அது மாறிவிடும். This is a temporary state because the blessings, if they increase or decrease, the state will change. இந்த நன்மைகள், இந்த உபகாரங்கள், உபகாரம்னாலே இப்போ நன்மைதான். உபகாரம் செய்யறது நல்லது, நல்லது செய்யறது. இந்த உபகாரம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அது இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் மேலேற, இன்னும் ஒரு சிறப்பான நல்ல நிலைக்கு முன்னேறது. We see the word benefit. Benefit is from a state where you are and then you are blessed more and you go to a better state. அந்த நிலை அது தற்காலிகம். ஏன்னா அது மாறிக்கொண்டே போகும். நல்லதுக்கு அது மாறிக்கொண்டே போகும். We see the state of being the benefit is temporary, but we see an increase of blessings there. இதை நான் மேலும் விளக்கப்படுத்த ஆபிரகாமுடைய உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். Let us look at the example of Abraham. என்ன ஆச்சு? கடவுள் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு, உபகாரங்களையும் அவருக்கு செய்தார். We see that God called Abraham and gave him blessings and also benefits. அவரை 100 வயதுல ஆசீர்வதிச்சாரு. அந்த ஆசீர்வாதமா ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்தது? ஒரு ஈசாக்கு பிறந்தார். We see that God blessed him at 100 years old, and through this blessing, what did Abraham get? He got a son, Isaac. குழந்தை பிறக்க முடியாத வயதுல குழந்தை கிடைக்கிறது, அது ஆசீர்வாதம். It's a blessing when at an age when you're not supposed to have a child, you get a child. That is a blessing. பிற்பாடு இந்த ஆசீர்வாதமா கொடுத்த குழந்தைய கடவுள் எனக்கு திருப்பி தான் அவரு கேட்கிறார். We see that God later on asked for this child to be given back to him. அப்ப அந்த குழந்தைய கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்க ஆபிரகாம் எல்லா வகையிலும் தயாராகிட்டார். Abraham was ready to sacrifice the child to God. விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்பா இந்த பலிக்கு தேவையான ஆட்டுக்கடா எங்க? அப்படி ஈசாக்கு கேக்குறாரு. We see Isaac asking, the fire is here, the wood is here, the knife is ready, but where is the sacrifice? அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். We see Abraham saying that God will take care of the sacrifice. கடவுள் அதை கவனிச்சுக்குவாரு. God will take care of the sacrifice. அப்ப அவரை அந்த பலி எடுக்கிற கடைசி நேரத்துல கடவுள் ஆபிரகாமே நிறுத்து. At the last minute we see God telling Abraham to stop. நீ நிறுத்து, நீ எவ்வளவா நேசிக்கிற, எனக்கு எவ்வளவா பயப்படுகிற அப்படிங்கறத நான் உணர்றேன், நான் பார்க்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. We see God saying, Abraham, stop because I know and I see how much you fear me and how much you love me. எபிரேயர் புத்தகத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இந்த ஆபிரகாம் செஞ்ச செய்கை அவருக்கு நீதியாக அது அவருக்கு தரிக்கப்பட்டது. We see in the book of Hebrews that the author Apostle Paul says that it was credited to him as righteousness. என்ன ஆகுது? விசுவாசத்துல கடவுளுடைய வார்த்தை கேட்டு பின்தொடங்கின ஆபிரகாம் இப்ப விசுவாசத்துல ஒருபடி மேல போறாரு. We see that Abraham, who followed God in faith, has now risen in his level of faith. என்ன அது? இந்த ஈசாக்கு பலி எடுக்கிற அந்த காரியம், அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு நல்ல உபகாரமாக, சகலமும் விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மையா ஏதுவாகும்ங்கிற வார்த்தைக்கு அது உட்படுது. அவருடைய விசுவாசம் இன்னும் பலப்படுது. நம்ம பார்க்கிறோம். We see that through this experience the faith of Abraham increased. தாவீது இந்த சங்கீதத்துல கடவுளை கனப்படுத்தி நன்றி செலுத்துகின்றாரு. இதே We see
David honoring and giving thanks to the Lord in the same way. ஏன்னா தாவீதோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அது எல்லாம் ரோஜா பூ தூவப்பட்ட பாதை கிடையாது. We see that David's life was not a bed of roses. கல்லும் முரடும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும், ஏன் அவர் உயிருக்கு ஓட வேண்டியது பைத்தியக்காரன போல நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. We see that it was a life filled with thorns. He had to run for his life. He had to behave like a madman sometimes. இப்படி வாழ்க்கையை கடந்த தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. We see David, who went through such trials, say, "Bless the Lord, O my soul, and forget not all his benefits." பிரியமானவர்களே, கர்த்தருக்கு அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லும் காரியம் பழைய ஏற்பாட்டு படிப்பினை மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு படிப்பினையும். Dearly beloved, remembering all of God's benefits and giving thanks is not just an Old Testament way, it is also in the New Testament. கவனமா கேளுங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தருடைய கிருபையிலும் அவர் அறிகின்ற அறிவிலும் நாம வளரணும். We see the Apostle Paul saying that we have to grow in the grace of knowing God, and also in grace we have to grow. ஆசீர்வாதங்கள் கடவுள் எப்படிப்பட்டவன் நமக்கு அந்த அறிவை கொடுக்குது. Blessings show us a picture of how God is. உபகாரங்கள் நான் கடவுளோட எப்படி அவரோட உறவுல வளரணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்குது. Benefits show us how we should grow in the relationship with God. கிறிஸ்துவராகிய நாம் பரிசுத்தத்துல, தேவ பக்தியில, அன்புல, குணத்துல நம்ம இயேசுவை போல வளரணும், மாறணும். We Christians should grow in holiness, in character, just like Jesus Christ. அதுதான் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு படிச்சு கொடுக்குது. That is what our life experiences teach us. அததான் நாம இப்ப பின்னோக்கி பார்க்க போறோம். That is what we are going to look back at now. அதனால பிரியமானவர்களே, எண்ணிப்பார் உன் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்புல நாம எண்ணி பார்க்கிறதுக்கு ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம். That's why when we count our blessings, we need to count two important blessings. என்னன்னா, நான் கடந்து சென்ற அனுபவம் என்னுடைய ஆத்துமாக்கு எப்படிப்பட்ட நன்மையை கொண்டு வந்துச்சு. How has the path that I have crossed given benefits to my soul? அது நமக்கு இதை சொல்லக்கூடாது, நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டேன், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு அந்த கணக்குல வரக்கூடாது. We should not question how much blessings did we receive and how did we receive these blessings. அதனால இந்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க முதலாவது நம்ம ஞாபகத்துக்கு காரியங்களை கொண்டு வரணும். To remember our blessings, we must bring things to our remembrance. இந்த வருடத்துல நடந்த 361 நாட்களில் நடந்த எல்லா காரியத்தையும் நம்மால ஞாபகப்படுத்த முடியாது. We can't remember everything that happened in this 361 days. ஆனாலும் சில அனுபவங்கள், சில மைல் கற்களை நாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். But we can bring to remembrance some important things, some important milestones in our lives. இவைகளை நான் மைல் கற்கள் என்று சொல்லுகிறேன். We call them milestones or incident markers. ஏன்னா இந்த 361 நாட்கள்ல ஒரு சில நிகழ்வுகள் நம்மை சிந்திக்க வச்சிருக்கும், ஒரு சில நினைவுகள் நம்ம தூக்கத்தை கெடுத்திருக்கும், ஒரு சில நினைவுகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்மள அவதிப்படுத்தியிருக்கும். Some incidents would have called us to remember things that happened. Some may have caused us to lose our sleep, and some may have troubled us a lot. எதை ஆரம்பிக்கிறது, எதை சிந்திக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்கன்னா, இந்த சங்கீதக்காரர் நமக்கு ஒரு உபாகர வழியா வச்சிருக்காரு. If you cannot remember, if you are asking yourself, what should I remember, where should I start, the psalmist has shown us a way. Verse 3, மூன்றாவது வசனம். Verse 3. முதலாவது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, who forgiveth all thine iniquities, who healeth all thy diseases. ஒரு சமயம் கூரையை பிச்சுக்கிட்டு ஒரு சப்பானியை படுக்கையில இயேசுக்கு முன்பாக இறக்குனாங்க. We see that they lowered a paralytic man from the roof to Jesus. அப்படி
இயேசு அவனை பார்த்துட்டு ரெண்டு காரியம் செஞ்சாரு. Jesus looked at him and did two things. குணமளிச்சாரு, பாவத்தை மன்னிச்சாரு. He healed him and forgave him of his sins. என்ன பார்க்கிறோம்? நம்முடைய நோவுக்கும் பாவத்துக்கும் ஒரு வகையில தொடர்பு இருக்கு. We see a connection between sin and disease. கடவுள் சில வேளைகளில நோய்களை ஒரு பெரம்பு போல பயன்படுத்தி நம்ம அடி கொடுக்கிறார். God may use disease as a disciplining tool for us to punish us. அப்படியே பிரியமானவர்களே, கடந்த 361 நாட்கள்ல ஜார்ஜ் கடந்த 361 நாட்கள்ல அந்த மாதிரி ஒரு அடி விழுந்திருக்கா? In the last 361 days did we receive such discipline? ஏன் சிக் வந்துச்சு? நான் நல்லா தானே இருந்தேன். Some of us may ask, why did I fall sick? I was well. நல்ல டயட் பண்றேன், நல்ல weight அடிக்கிறேன், எக்சர்சைஸ் பண்றேன். I exercise well, I go on a diet, but why did I fall sick? இறைச்சி சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க, நான் புல்லை தின்னுட்டு இருந்தேன். I was eating grass every day, ஆனாலும் சிக் வந்துச்சு. but I still fell ill. ஏன்? Why? அப்ப அந்த சீக்கு வந்தப்ப ஆண்டவரே இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு கதறினீங்களா? Did you cry out to the Lord when you fell sick? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்கலையா? Did the Lord cure you? அப்ப சீக்கு வந்தப்ப திடீர்னு அந்த நேரத்துல கடவுள் நம்ம செஞ்ச ஒரு தப்ப ஒரு பாவத்தை உணர்த்தினாரா? Did he bring to remembrance a sin that you committed or iniquity that you committed? அதுல இருந்து நாம மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்றோமா? Did we ask for forgiveness and get redemption? அப்படி உங்களுடைய அனுபவமா இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த நன்றி செலுத்தும் கூடைங்கிற அந்த கூடையில அதை போடுங்க. If that is your experience, then you put that into the basket of thanksgiving. ஓகே, ஒரு கற்பனை பாஸ்கெட் இருக்கு, அதுல போடுங்க. பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க முதல் மைல்கல் என்னன்னா நம்முடைய பாவங்களும் அதனால வந்த பிரச்சனை. The first milestone we have to remember is our sins and the problems that came from the sins. நான்காவது வசனம். Secondly, in verse 4, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, who redeemed thy life from destruction, who crowned thee with loving kindness and tender mercies. இன்னைக்கெல்லாம் நீங்க ஷாப்பிங் சென்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வைரத்தையும் முத்துக்களையும் எடுத்து கொடுக்குறாங்க. If you go to the shopping center, they will give you diamonds and pearls for free. நம்பலையா? If you do not believe, ஆனா அதுக்கு ஒரு தூண்டி இருக்கு. but there is a hook to catch you. நீங்க குறைஞ்சது 30 வெள்ளியாச்சும் அந்த கடையில நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். You have to spend at least $30 in the shop. அப்ப 30 வெள்ளி ஸ்பெண்ட் பண்ணி ரிசீட் வச்சு நீங்க ரிடெம்ஷன் கவுண்ட்ல போய் ஒரு முத்து அல்லது ஒரு டைமண்ட் நீங்க வாங்கிக்கலாம். With the redemption receipt, you can collect a pearl or a diamond at the counter. இங்க சங்கீதக்காரர் வேறு விதமான ஒரு மீட்பை அவர் இங்க சொல்றாரு. We see a different redemption here. கடையில காசு கொடுத்து நம்ம அதை வாங்கிக்கலாம். You can buy redemption in the shop. ரிசீட் இருந்தா பொருளை நான் வந்து டைமண்டையும் நான் முத்தும் வாங்கிடலாம். You can redeem your diamonds and pearls with the receipt. ஆனா கடவுள் கொடுக்கிற மீட்பு அவருடைய கிருபையினாலே. But the redemption that God gives is through His grace. கிருபைனா நமக்கு தகுதி இல்லாத நம்மளுக்கு நடக்கின்ற நல்ல காரியம் கடவுள் என்றதான் கிருபை. What is grace? Good things that happen to unworthy people. அது ஒரு நிகழ்வா இருக்கலாம். It may be an experience. என்ன மாதிரி நிகழ்வு? நம்முடைய தவறான முடிவுகள். It may be due to our wrong decisions. நாம அஜாக்கிரதையா இருந்து சில முடிவுகளை எடுத்துறோம். From our careless decisions. நாம பைபிள் சொல்ற மாதிரி நம்முடைய சுய புத்தி மேல நம்ம சாஞ்சு முடிவுகளை எடுத்துறோம். We may make decisions from our own wisdom. நாம கடவுள் காட்டுற வழியில போகாம உலகம் போற வழியில நம்ம அந்த ஃபேஷன்ல நம்ம முடிவு எடுத்துறோம். We may have walked in the ways of the world rather than the ways of God. அல்லது சீக்கிரம் சந்தோஷமா இருக்க நம்ம வந்து ஷார்ட்கட் எடுத்துறோம், குறுக்கு பாதை எடுத்துறோம். We may
have taken a shortcut to become happy. நாம கடவுளுடைய ஆலோசனை கேட்காம நாம நம்ம சொந்த புத்தியில நடந்து அழிவை நோக்கி நம்ம சென்று கொண்டிருந்தோம். We did not listen to God. We followed our own wisdom and walking towards the path of destruction. உள்ள போறோம். We were about to fall. ஆனா கடவுள் உடனே கையை பிடிச்சு தூக்கினார். But God immediately pulled us out of the danger. எப்படி பேதுரு தண்ணியில மூழ்கி கொண்டிருக்கும்போது கையை நீட்டி அவர் தூக்கி எடுத்தாரோ அந்த மாதிரி. How when Peter was sinking in the water, Jesus pulled him out. கடவுளுடைய இரக்கங்கள் எத்தனை! How many are the mercies of God? எத்தனை முறை கடவுள் நம்ம இந்த மாதிரி நம்மளை காப்பாத்திருக்கார். How many times would have God rescued us? அது மட்டும் இல்ல, 4வது வசனத்துல 2ஆம் பகுதி சொல்லுது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினார். Verse 4 we read, who crowned thee with loving kindness and tender mercy. பிரியமானவர்களே, ஒருத்தருக்கு முடிசூட்டுவதுன்னா என்னன்னா அவரை கனப்படுத்துவது, அவருக்கு உரிய மதிப்பை கொடுக்கிறது, அவரை அந்த ஒரு பதவியில வைக்கிறது. Crowning someone is honoring someone, giving them due respect and putting them in the right place. வழக்கமா யாரை முடிசூட்டுவாங்க? ராஜ பரம்பரையில வந்தவங்க தான் முடிசூட்டுவாங்க. கிங் ஜார்ஜ்னு பேர் வச்சுக்கலாம், ஆனா அவர் ராஜாவா இருக்க முடியாது, சாதாரண மனுஷன் தான் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு முடி இருந்தாலும் இல்லாட்டி முடி சூட்ட முடியாது. Only kings get crowned. If you have the name of a king, you cannot be crowned. ஆனா தேவன் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், தகுதி இல்லாத நமக்கு அவர் அன்றாடம் முடிசூட்டுறார். But our loving God crowns us daily. நமக்கு தகுதி இல்லை. We aren't worthy. எந்த மாதிரி பைபிள்ல இந்த கெட்ட குமாரன் இருக்கானே அவனுக்கு நடந்த மாதிரி. We are just like the prodigal son in the Bible. சொத்து மேல ஆசை வச்சு உலகத்தாருடைய ஆலோசனை கேட்டு கண் போன போக்கிலே கால் போன போக்கில போய் குடும்பத்துக்கும் அப்பாவுக்கும் நஷ்டத்தையும் வெட்கத்தையும் வேதனை உண்டாக்கினவன். Just like the prodigal son who followed the ways of the world, who wanted riches and went against the family and father and brought dishonor and shame to the family and the father. எல்லாம் போச்சு. Everything was lost. நல்ல பேர் போச்சு. The good name was lost. மதிப்பு போச்சு, மரியாதை போச்சு. The respect and honor was lost. மானம் போச்சு. The shame was on the family. எல்லாம் போன பிற்பாடு வீட்டுக்கு திரும்பணும்னு ஒரு உணர்வு வந்துச்சு அவனுக்கு. When everything was lost, he had a desire to go back home. ஆனா மனதுல போறதுக்கு அவனுக்கு தில் இல்ல, மனசு இல்ல. But he had no confidence to go back in his heart. ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னுடைய அப்பா பேரை வீட்டு பேரை எவ்வளவு அவன் வெட்கப்படுத்திட்டான், வேதனைப்படுத்திட்டான். Because the prodigal son knew how much he had ruined his father's respect and name and the family's name. அதனால திரும்பி மகனா போக அவனுக்கு விருப்பம் இல்ல. அந்த வீட்டுல ஒரு அடிமையா வேலைக்காரனா போய் அவன் சாகுற வரைக்கும் அந்த கடனை அவன் தீர்க்க முடிவு பண்ணிட்டான். He wanted to go back not as a son but as a servant, as a slave to repay his debts. சொந்த வீட்டுல வேலைக்காரனா இருந்தா எப்படி இருக்கும்? How would it be if you're a servant in your own house? ஆனா அவருடைய அப்பா ஒரு அன்பு நிறைந்த, இரக்கம் நிறைந்த, கனிவு நிறைந்த அப்பாவா மகனை அப்படி அவரால் பார்க்க முடியும். We see that father full of love, compassion, and he couldn't see the son as a servant. தன்னுடைய விழுந்த வழி தப்பிய மகன் எதிர்பார்க்காத ஒரு செயலை அந்த அப்பா செய்றார். We see that he did something that the son did not expect. மகனை பார்த்து ஓடுறார். He ran after the son. மகன் வரது அவருக்கு எப்படி தெரியும்? டெலிகிராம் போட்டானா மகன், SMS பண்ணானா, வாட்ஸ்அப் பண்ணானா? How did he know the son was coming? அந்த அப்பா மனசுல எப்போதும் மகன் திரும்பி வருவான்னு
வழிமேல் விழி வைத்து காத்துக்கொண்டார். The father must have desired for the son to return and was waiting and watching for the son to come back. நம்மலாம் ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது வேலை முடிஞ்சு, ஸ்கூல் முடிஞ்சு, ஊழியம் முடிஞ்சு, ஒரு சில காரியங்கள் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகும்போது நிறைய எதிர்பார்ப்போட போவோம், சந்தோஷத்தோட போவோம், ஒரு மாதிரி ஒரு ஆர்வத்தோட நம்ம போவோம். When we finish our work, our ministry and go back, we have a desire, expectation when we go back. ஆனா இவன் வாழ்க்கையில விழுந்து அடிபட்டு காயப்பட்டு அவமானப்பட்டு அவனால அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு வீட்டுக்கு போக முடியல. நான் என்ன கற்பனை பண்றேன், அவன் தலை குனிஞ்சு எப்படிதான் அவன் முகத்துல முழிக்க போறேன்னு அப்படிப்பட்ட ஒரு மன மடிவோடு அவன் போயிருப்பான். But this son couldn't have gone back like that. He would have gone back full of shame and thinking, how am I to face my family? ஏன்னா குற்றம் செஞ்ச நெஞ்சே குறுகுறுத்துச்சு மட்டும் இல்ல, அவனை வேதனைப்படுத்திடுச்சு. Because his conscience would be pricking him because of his sin. அப்படிப்பட்ட வாழ்க்கையில தரமட்டத்துல இருந்தவனை அவங்க அப்பா என்ன செய்யறாருமா, ஓடி போய் அவனை அப்படியே கட்டி அணைக்கிறார். We see the father hugging the son who had fallen to the depths of misery. அப்பாவுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? How old do you think the father was? ஓடுற பாம்பு மிதித்த வயசா இருந்திருக்கும். Do you think he was a very young man? அந்த கால்களை வச்சுட்டு தான் விழுவாரான்ங்கிறது கூட அவருக்கு அக்கறை இல்லை. ஆனா விழுந்தவனை தூக்கி ஓடுறதுக்கு அவரு ஓடுறார். He ran not even knowing whether he would fall, but he ran so that he could pick up his son. அப்பா பார்த்தோன்னே அந்த மகன் என்ன செஞ்சிருப்பான், நான் அந்த மாதிரி இந்த கெட்ட குமாரன் மாதிரி இருந்திருந்தேன்னா எங்க அப்பா பார்த்து நான் உடனே காலில் விழுந்திருப்பேன். What would we have done if we were the son, and how would the father react? If it was I would have fallen at the feet of my father. அப்படி விழுந்தவனை தூக்கி விடுறாரு அந்த அப்பா. We see the father picking up the son who fell. நாற்றம் அடிச்சிருக்கும், எத்தனை நாள் குளிச்சான் பல்லு தேய்ச்சான் தெரியல. We do not know if he had actually bathed or cleaned himself for a few days. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. We see the father hugging him and kissing the son. முத்தம் கொடுத்து இந்த அழுக்கான கையில விரல மோதிரம் போடுறாரு. We see that he hugged and kissed him and put a ring in his finger. அந்த அழுக்கான உடம்புல துணி கிழிஞ்சிருக்கும், மானத்தை காக்க துணி பார்க்கல. அப்பா அவனுக்கு மானத்தை காப்பாற்ற ஒரு உடுப்பு போடுறார். We see that the father put a new robe on him because his old clothes would have been torn. அது மட்டும் இல்ல, வேலைக்காரனை கூப்பிட்டு அடினா பெரிய ஆட்டுக்கடாவை என் மகன் வந்துட்டு அவனுக்கு ஒரு விருந்து போடுறான்னு சொல்றாரு. We also see the father asking them to kill the fattened calf so that they can have a feast for the son. இன்னைக்கு கிறிஸ்துவர்களா இருக்க நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா என் மூஞ்சில முழிக்காத நம்ம சொல்றோம். We Christians sometimes when our children sin, we say, "Do not look at my face," or "Do not come unto me." அந்த வீட்டுல தம்பி திரும்பி வந்தானா, மகன் திரும்பி வந்தானா அப்பா சந்தோஷப்படுறாரு, அண்ணங்கார
அவனுக்கு எதிராக செயல்படுறான். ஏன் அவனை ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்கிறான். We see that the father has accepted the son back, but the elder brother does not want the son to come back. He's asking, why did you accept him? பிரியமானவர்களே, இந்த 2015 ஆண்டுல அப்படி வழி விலகி குடும்பத்துக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் வெட்கத்தையும் வேதனையும் உண்டு பண்ண நமக்கு நம்ம பரமபிதா நம்மளை தூக்கி கட்டணித்து முத்தம் கொடுத்து மோதிரம் கொடுத்து மறுபடியும் நம்ம வாழ்க்கை சீராக்கி நமக்கு ஒரு வெல்கம் பார்ட்டியை கொடுத்துருந்தாருன்னா அந்த நாளை அந்த நிகழ்வை எழுதி அந்த நன்றி தொட்டியில் போடுங்க. Dearly beloved, if this has been our life, if we have bring dishonor to church, to our families, to God, but God has brought us back to His family, He has redeemed us and He has brought us back here, write a note of thanksgiving and put it in the thanksgiving basket. எண்ணி பாருங்க ஆசீர்வாதங்கள். முதல்ல நம்முடைய பாவங்களையும் அதன் பாரங்களையும் கடவுள் நீக்கியிருந்தார், அதை எழுதுங்க. ரெண்டாவது, நமக்கு தகுதியில்லாதவங்களுக்கு அவர் இரக்கம் காட்டி நம்ம மறுபடியும் நல்ல நிலைக்கு அவர் வச்சிருந்தார், அதையும் எழுதி அந்த கூடையில போடுங்க. Let us recall and think, if He has forgiven us our sins and taken away the burden of sin, and if He has redeemed us, people who are unworthy, write all this and put in the basket of thanksgiving. மூன்றாவது, கடைசியாக 5ஆம் வசனம். Third, we see in verse 5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல ஆகிறது. To satisfy thy mouth with good things, so that thy youth is renewed like the eagles. நம்முடைய வாயில போற சாப்பாடு நம்ம உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கு தான். The food that enters our mouth is to keep our bodies healthy. நல்ல சாப்பாடு நல்ல சுகாரத்தை தரும். Good food will give us good health. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு ஒரு நாள், அந்த உலகத்தில் உள்ள அப்பா அம்மாக்களை பார்த்து சொன்னாரு, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு மீன் கேட்டா யாராச்சும் பாம்பை கொடுப்பீங்களா? உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட அப்பத்தை கேட்டா யாராச்சும் கல்லை கொடுப்பீங்களா? அப்படி பாவிகளாகி நீங்களே இப்படி நல்லது செய்யும் போது உங்க பரமபிதா உங்களுக்கு எந்த குறைவு வைப்பாரான்னு இயேசு கிறிஸ்து கேட்டாரு. We see Jesus asking the fathers, if any of your son asks for a fish, will you give him a scorpion? And if he asks you for bread, will you give him a snake? And if he says, if you being so evil know how to do good to your children, how much more is your Father in heaven willing to give the good things to your children? இந்த படிப்பு என்னன்னா, இங்க நம்ம படைச்ச தேவன் நம்முடைய அக்கறைய அவர் மனதில கொண்டிருக்கிறார். What we can learn here is that God who created us has our interest in His heart. நமக்கு என்ன நன்மை என்ன கடவுளுக்கு தெரியும், அதை கொடுக்க அவர் தயாரா இருக்காரு. God knows what is good for us and He is ready to give what is good for us. அப்படியே ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு அன்போடு அக்கறையோடு எது நல்லதோ சரியதோ செய்வாரோ, அதே போல அதை விட மிகுதியா பரமபிதா நமக்கு செய்ய தயாரா இருக்காரு. Just like a good father knows what to give and is ready to do the good things, our heavenly Father is more than willing and ready to do good things in our lives. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். Let me give you an example. நிறைய ஜெபம் பண்ணிட்டு தமாஸ் போறதுக்கு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். We prayed a lot and decided to go to Damas. ஏன்னா அங்க இந்த வருடம் தான் முதல் கிறிஸ்துமஸ் ஆராதனை கேள்விப்பட்டோம். Because we heard that this is the first Christmas service there. அப்படியாக இந்த கடந்த வாரத்துல பேப்பரை படிச்சேன், நிறைய பேர் சொல்றதை கேட்டேன். ஜெயம்னா ஜெயம், உங்க வீட்டு ஜெயம் எங்க வீட்டு ஜெயம்ல கோஸ்வே அப்படி ஜெயம்னு நான் சொன்னாங்க. We heard and we read in the newspapers that there was massive jams at the causeway. கிறிஸ்துமஸ் நாளைக்கு இங்க ஆராதனை, அதை முடிச்சிட்டு தான் போனோம், வேற வழி இல்ல. We finished the Christmas service here and he left for Damas. அப்படியாக ஒரு 12 மணிக்கு இங்க இருந்து வெளியாகணும். We left here at about 12. 12:30 மணிக்கு
KL highwayக்கு நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம். We were on our way to KL highway half an hour later. அற்புதம், ஒரு ஜாமும் இல்லை. It was a miracle, there was no jam. சிங்கப்பூர்லயும் இல்லை, மலேசியாவிலும் இல்லை. Not in Singapore or in Malaysia. அந்த நாள்ல எங்க வாய்க்கு ஆண்டவர் நன்மையை கொடுத்தார். That day God gave goodness into our mouths. பிரியமானவர்களே, கடவுள் அப்படியாக இந்த வருடத்துல உங்க வாய்களை நன்மையால் நிரப்பலையா? Dearly beloved, didn't God fill your mouth with such goodness? 361 நாட்கள்ல ஒரு நாள்ல ஒரு ரிக்வெஸ்ட், 361 days and one request a day. அப்பனா 361 ரிக்வெஸ்ட் That means 361 requests கடவுள்கிட்ட போயிடுச்சு. have gone to God. 361 ஸ்வீட் மாதிரி. Just like 361 sweets. அதுல எத்தனை ஸ்வீட் நம்ம வாயில நம்ம அவர் போட்டாரு? How many sweets did he put in our mouth? எவ்வளவு நன்மைகளை நம்ம ருசிச்சு பார்த்தோம். We would have savored a lot of goodness. குறிப்பா எப்ப வாழ்க்கை சூழ்நிலை கஷ்டமா இருந்துச்சோ, எப்ப வாழ்க்கை சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லையோ, எப்ப நம்ம கடவுளுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையோட ஒப்புடு கொடுத்து போகிற போது, எப்ப நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல, நோய் காரியத்துல, வேலை இடத்துல, உறவு காரியத்துல எப்ப நமக்கு கஷ்டம் இருந்துச்சோ, especially when there were problems in our lives, in our health, in our relationships, அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்கலையா? didn't God answer us in these difficult situations? அப்படி பதில் கொடுத்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்க வாழ்க்கையில திருப்பி கொடுக்கலையா? Didn't he give you peace and joy in your life? அதனால நீங்க இழந்த தூக்கத்தை நீங்க திரும்பி பெறலையா? Did you not get back your lost sleep? அந்த மறுபடியும் சாப்பிட்டு நல்ல தெம்பு அடைஞ்சு நம்ம மேலே இருந்த கருமையான மேகத்தை கடவுள் அகற்றினதை நம்ம உணரலையா? Did he not fill our mouths with good food and gave us back our health and remove the dark stain over our heads? இதனால என்ன ஆணுச்சு? 5ஆம் வசனத்தை கடைசியில பார்க்கிறோம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. We see that in verse 5 it says, so that thy youth is renewed like the eagles. நீங்க மறுபடியும் கடவுள் செய்த இந்த நன்மையினால, இந்த அற்புதத்தினால, இந்த விடுதலையினால, இந்த வெற்றியினால நம்ம மறுபடியும் ஆவியிலும் சிந்தையிலும் ஆத்மாவிலும் நம்ம புது பயன் எடுத்து மறுபடியும் நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஜெயமான ஓடுறோம். We are renewed in our mind, body and soul and ready to run the race with a new rigor. பிரியமானவர்களே, இந்த கடந்த வருடத்தில் இப்படியாக நீங்க கர்த்தர் செய்த நன்மைகளை நீங்க ருசி பார்த்திருந்தா அதையும் எழுதி அந்த நன்றி கூடையில போடுங்க. Dearly beloved, if you have tasted the goodness of God, write that also and put it in the basket of thanksgiving. 3வது மைல்கல் கர்த்தர் கேட்ட ஜெபங்கள். The third milestone, the prayers that God heard. 3 மைல்கற்களை பார்த்தோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்க, முதலாவது கர்த்தர் நம்முடைய பாவத்தையும் பாரங்களையும் நீக்கினது. The first milestone, we see God removed our sin and the burdens of sin. இரண்டாவது மைல்கல் என்ன பார்த்தோம்னா, கடவுள் நம்ம தகுதி இல்லாத நமக்கு அவர் இரக்கம் காட்டினது. The second milestone is that he showed mercy to us who are unworthy. மூன்றாவது மைல்கல் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டது. And the third milestone is God heard our prayers. பிரியமானவர்களே, 3 காரியங்கள் தான் பார்க்க நேரம் வந்துச்சு. We have only time to see 3 things. நம்முடைய வாழ்க்கையில நிறைய இருந்தது. There may be many circumstances in our life. அதனால வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து பேப்பர் பேனா எடுத்து எழுதி ஞாபகத்துல வைங்க. Let us go back and reflect on all the goodness God has done and write it down in a piece of paper. நம்மலாம் என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன்னா, அதெல்லாம் சின்ன சின்ன தாள்ல எழுதி நம்ம அதே என்ன ஒரு மாலை மாதிரி அதை கோர்த்து நம்ம அறையில நம்ம அப்படியே ஞாபகத்துல வச்சு.
We can write it on pieces of paper and make a wreath and hang it in our room. A garland, not a wreath, garland. ஒரு மாறு. ஓகே, அப்ப அடுத்த வருடம் அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம். So next year when we look, we can remember. அதனால பிரியமானவர்களே, உங்கள் உள்ளங்களை நன்றியால கடவுள் செய்தவர்கள் நினைச்சு நீங்க நிரப்பி கர்த்தரை நீங்க கனப்படுத்தும் போது ஆசீர்வதிக்கும் வழியில, Dearly beloved, as you are filled with thanks and encourage you, as you bless the Lord, as you honor and magnify His name, நீங்க என்ன செய்யணும்னா இன்னொரு காரியத்தை செய்ய விரும்புறேன். அடுத்த வாரம் நம்முடைய இந்த 1ஆம் தேதி நமக்கு நன்றி முதல் வார ஆராதனை. அந்த நன்றி நாள்ல கர்த்தருக்கு ஒரு நன்றி காணிக்கை நீங்க செய்யணும். this Friday, the first week of the year, during the service, give a gift of thanksgiving to the Lord. கடைசியாக, And finally, இந்த 10 குஷ்டரோகிகள் கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? do you remember the story of the 10 lepers? 10 பேரு கடவுள் இயேசு கிட்ட குஷ்டரோகியில இருந்து விடுதலை பெற அவரை தேடி வந்தாங்க. 10 lepers came to be cured from Jesus. 10 பேர் குணமானாங்க. 10 were cured. 9 பேரு இயேசு கிட்ட திரும்பி வரல. 9 did not come back. ஒருத்தர் மட்டும் வந்து இயேசு கிட்ட நன்றி செலுத்தினார். Only one came back to give thanks. நீங்க அந்த 9 பேரை சார்ந்த குழுவா, அந்த ஒருவரை சார்ந்த குழுவா? கொஞ்சம் சிந்திச்சு. Are you one of the 9 or are you the one who came back to give thanks? கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதம். May God bless you. அனைவரும் இருந்து இறுதி பாடலை பாடுவோம். That's all right to sing the closing hymn. Count your blessings. The English song is in this book. Can somebody from the back please bring 2 Tamil songs forward for Deacon Leon and Sister Francisca? Page 548. Page 548.
benediction. The Lord bless thee and keep thee. The Lord make his face shine upon thee and be gracious unto thee. The Lord lift up his countenance upon thee and give thee peace. Amen. Kindly be seated. Amarungal. ஒரு சில அறிவிப்புகள் சம்பந்தமாக சொல்லியிருந்தேன். There is no English service today. ஆங்கில ஆராதனை மாலையில் இல்லை. There is no English service in the evening today. ரெண்டாவது ஜனவரி